ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு all1tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைலில் எப்படி ஒரு 3D லோகோ அதை க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்சல் லேப் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ லோகோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து கேலரியிலேருந்து எடுத்துக்குவோம். ஸோ நான் அந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம தூக்கி வச்சுக்குவோம். இப்போ வந்து டெக்ஸ்ட் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, எழுதி படிக்குவோம். ஸோ நான் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து நாய்ஸ் இந்த எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. தேவையான அளவு கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து கீழே அந்த தர தெரியுது தேவையில்லை, நான் க்ரோப் பண்ணிக்கிறேன். க்ரோப் பண்ணிக்கிறேன். க்ரோப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த இமேஜ் இம்போர்ட் பண்ணுவோம். லோகோவுக்கு தேவையான இமேஜ் இம்போர்ட் பண்ணுவோம். டூடி இமேஜ் அந்த இமேஜ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் வெயிட்டை வந்து எரேஸ் பண்ணிக்குவோம். கிளிக் கொடுத்தீங்கன்னா எரேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இது வெளில அந்த நாய்ஸ் தெரியாமல் இருக்குங்க, ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம தேவையான கலர் கூட வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா கலர் வந்துடும். என்ன கலர் வேணுமா வச்சுக்கோங்க. நான் எல்லோ கலர் வேணாலும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பரவாயில்ல இந்த கலர் பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் 3D மாற்றினதுக்கப்புறம் எந்த கலர் செட் ஆகுதோ அதை வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம 3D மாற்றிக்குவோம். 3D ஷேப் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணி கொடுங்க. பார்த்தீங்கன்னா 3D ஷேப் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு டெப்த் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை வச்சுக்கோங்க. நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்த்த மாதிரி தான், போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டெப்த்துக்கான கலர் என்ன கேட்குது, நான் பிளாக் கலர் கொடுத்தேன். பிளாக் கலர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெரியணும், அதுக்காக தான். ஓகே, பார்க்குறது ஓரளவுக்கு 3D இருக்குது. ஸோ நம்ம எம்போஸ் இதையும் கொடுத்துக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஒரு எஃபெக்ட் செம்மையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஷேடோ கொடுத்துக்கலாம். ஷேடோ கொடுத்துட்டு ஷேடோ என்ன கலரில் இருக்கணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் தான் எப்பவுமே ஷேடோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஷேடோ நகரம் வாங்கிட்டுக்கிட்டோம். இது வந்து பிளர்ரு, அதுக்கான பிளர்னஸ் எவ்வளோ இருக்கணும் கட்டுறது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தேவையான வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நம்ம அங்கே ரொட்டேட் பண்ண முடியலன்னா இங்கேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேணாலும் அங்கே ரொட்டேட் பண்ண மாதிரி தான் இதுவும். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கலர் பிடிக்கலைனாலும் கூட இப்போ கூட மாற்றிக்கலாம். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ, வயலட் கலர் எல்லா கலருமே இருக்குது. எக்ஸ்ட்ரா கலர் வேணுன்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ வச்சுக்கோங்க. அப்போ சும்மா செஞ்சு காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த எஃபெக்ட்டுக்கு வந்துடுவோம். இங்கே வந்து கான்ட்ராஸ்ட் இதை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். அப்போ தான்
பார்க்க லோகோ நல்லா தெளிவாக தெரியும். ஓகே, சும்மா வந்து 50க்கு 51 வச்சுருக்கீங்க. ஹியூ கன் சாச்சுவேஷன் அந்த ஹியூ இருக்குது. நீங்கள் இந்த கலர் பேக்ரவுண்ட் கலர் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த கலர் மாற்றிங்க. ரோஸ் கலர் சூப்பராக இருக்குது. ஸோ நான் அதை மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இது இந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, லோகோ தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. அவ்வளோதான், 3D இதில் முடிஞ்சிருச்சு. அந்த டெக்ஸ்ட்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஏன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை தொட்டிங்கன்னா நியூ டெக்ஸ்ட் ஒன்று ஆட் ஆகும். அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட்மா வந்து A1T அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து உங்களுக்கு தேவையான சைஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு 3D இது கொடுத்துக்குவோம். 3D ஹெல்ப் பண்ணிக்குவோம். 3D டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்து அதே மாதிரி டெக்ஸ்ட் எவ்வளோ இருக்கணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சைடு ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. டெப்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா குறைச்சிக்கலாம். ஓகே, டெப்த் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நம்ம இதுக்கும் கலர் வேண்டாலும் கொடுத்துக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் டெப்த்துக்கான கலரு நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக்குன்னு வந்து அந்த கலர் கூட பரவாயில்ல. ஸோ அடுத்து வந்து நம்ம எம்போஸ் கொடுத்துக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்குவோம். ஃபாண்ட் வந்து ஸோ இந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வால் வச்சுருக்கனால கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பின்னாடி வால் இருக்கனால அதுக்கு தேவையான கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து லோகோக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கலர் கொடுத்துக்குவோம். எல்லோ கலர் நான் அந்த கலரே கொடுத்துக்கினேன். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எம்போஸ் கொடுக்கும்போது கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். நம்ம இப்போ இதுக்கும் எம்போஸ் கொடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா லோகோக்கு ஏற்ற மாதிரி எதுவும் மாறிடுச்சு. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடு கரெக்டாக இருக்காது அப்படின்னு தெரியும். ஸோ இது ஓகே. ஓகே, நம்ம இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் போட்டுக்குவோம். இதுக்கு நிறைய எஃபெக்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று வருது. ஸோ இந்த எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ ஒரு 3D லோகோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ் இமேஜ்னு கொடுத்துக்கோங்க. இமேஜின் கொடுத்துட்டு ஜேபிஜி நோ டிரான்ஸ்பரன்ஸாக இருக்காது. ஸோ உங்களுக்கு ஜேபிஜியில் வேணாலும் எடுத்துக்கோங்க. பிஎன்ஜி டிரான்ஸ்பரன்ஸில் இருக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டு கலர் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ரன்னிங் ஆகுது. ஓகே, சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து லோகோ மட்டும் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வாங்க, நாய்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருங்க. நாய்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா இது கூட சூப்பர் எஃபெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாய்ஸ் எடுத்துகிட்டு இது வந்து டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா லோகோ மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஏதாச்சும் சேனல் வீடியோ எடுத்திங்கன்னா அந்த டாப்பில் வைக்கிறது அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்டு நிறையா 3D நீங்கள் உங்கள் சேனலோட பேரை மட்டும் வச்சு கூட 3Dயில் லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவோட வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.